நடப்பாண்டு பொறியியல் படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை வெளியிட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு ரேண்டம் என ஒதுக்கீடு செய்யும் நிகழ்ச்சி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்றது. உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திக், தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் மதுமதி, அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் கணேசன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் அவர்கள் முன்னிலையில் ஆன்லைன் மூலமாக ரேண்டம் எண் ஒதுக்கப்பட்டது. மாணவர்கள் தங்களுக்கான ரேண்டம் எண்ணை அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் தங்கள் விண்ணப்ப எண்ணை குறிப்பிட்டு தெரிந்து கொள்ளலாம். நடப்பாண்டின் பொறியியல் படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை தான் தற்பொழுது பார்க்கவிருக்கிறோம். பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்த 1,34,994 மாணவர்களுக்கு ரேண்டம் என ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. விளையாட்டு பிரிவின் கீழ் உள்ள இடங்களுக்கு 1,807 பேர் விண்ணப்பித்துள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒதுக்கீட்டுக்கு 250 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களுக்கு 25ஆம் தேதி கலந்தாய்வு நடைபெறும் என்றும், பொதுப் பிரிவினருக்கான கலந்தாய்வு 27ஆம் தேதி தொடங்கி 1 மாதம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. You have the occasional thing also? தமிழகத்தில் அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் என 538 கல்லூரிகள் உள்ளன. இந்த கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்பில் மாணவர்களை சேர்ப்பதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் கலந்தாய்வு நடத்தி வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு விண்ணப்பித்துள்ள 1,34,994 மாணவர்களுக்கான ரேண்டம் எண் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. academic stream அதே மாதிரி vocational stream ஒரு சொல்லணும் சார். அது சொல்லிட்டு இந்த ஆண்டு பொறியியல் படிப்பில் சேர 1,85,070 பேர் ஆன்லைனில் பதிவு செய்தனர். அவர்களில் 1,34,722 பேர் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். ரேண்டம் எண் நேற்று வெளியிடப்பட்டது. ரேண்டம் எண் என்றால், ரேண்டம் எண் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஒரே கட் ஆஃப் மதிப்பெண் பெறும்போது அவர்களில் யாருக்கு முன்னுரிமை வழங்குவது என்பதை முடிவு செய்யும் வாய்ப்புக்காக கணினி மூலம் வழங்கப்படும் சிறப்பு எண். புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்லாட்சியிலே மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்லாட்சியில் 6வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு பொறியியல் கல்லூரியிலே ரேங்க் லிஸ்ட் வெளியிடுகின்ற இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக வரப்பெற்ற மொத்த விண்ணப்பத்தினுடைய எண்ணிக்கை 1,34,994. அதிலே ரிஜெக்ஷன் 3,812,
இன்றைக்கு விண்ணப்பித்த மாணவர்களுடைய எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் 1,31,182. அதிலே மாணவர்களுடைய எண்ணிக்கை 80,910, மாணவிகளுடைய எண்ணிக்கை 50,272, முதல் பட்டதாரிகளுடைய மொத்த எண்ணிக்கை 69,565. இன்றைக்கு மொத்த கல்லூரிகள் 571. அதிலே மாணவர்களுடைய எண்ணிக்கை 1,92,009. இன்றைக்கு வெளியிடப்பட்ட பட்டியலிலே முதல் மாணவி அபூர்வா தர்ஷினி இன்றைக்கு முதலிடத்தை பிடித்து அவர் முதல் ரேங்கிலே இன்றைக்கு இருக்கின்றார். அதே போல வொகேஷனல் முதல் மாணவன் ரோஹிணி கோஸ், ஆக அவர் வொகேஷனல் முதலிடத்திலே இருக்கின்றார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, இதனுடைய தொடர்ச்சியாக 24ஆம் தேதி அன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு வீரர்களுக்கான கலந்தாய்வும், அதே போல 25ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வும், அதே போல 27ஆம் தேதி பொது கலந்தாய்வும் நடைபெற இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்கிற மாணவர்களுக்கு அவர்களுக்கு உறுதுணையாக உடன் வரக்கூடிய சகோதரிகள் அல்லது அவருடைய தாய்மார்களுக்கும் சேர்த்து அவர்கள் தங்குகின்ற வசதியை இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.